நம்மளோட ஃபார்முலேஷன்ஸ்ல நிறைய இன்கிரியன்ஸை நம்ம இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் மற்ற கம்பெனிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலக அளவுல பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள்ல இருந்து பெறப்பட்ட இன்கிரியன்டாக இருக்கும். ரெண்டாவது, அந்த இன்கிரியன்ட் கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ணப்பட்டதாக இருக்கும். அடுத்தது, இந்த இன்கிரியன்ட் எல்லாமே பேட்டன்டட் இன்கிரியன்ட் ஆக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும், நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்கிரியன்ட்டும் ஒரு பைட்டோகெமிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விட்டமினாக இருந்தாலும் சரி, ஒரு எசென்சியல் ஃபேட்டி ஆசிடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலக்கூறாக இருந்தாலும் அது உலக அளவில் பேட்டன்டடாக இருக்கணும், அல்லது இது உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களால் குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும்தான் உலகத்துல நம்பர் ஒன் தேடி தேடி கண்டுபிடிச்சு அத நம்மளுடைய ப்ராடக்ட்கள்ல ஒன் ஆஃப் த இன்கிரியன்ட்டா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கம்பெனி தான் நம்மளோட அஸ்டோனியா ஒன். உதாரணத்துக்கு சொல்ற நண்பர்களே, கிரில் ஆயில், இன்னைக்கு நம்ம எடுக்க போற கிரில் ஆயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆக்கர் பயோ மரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இது ஒரு அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நார்வேல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் சூப்பர்பா அப்படிங்கிற பிராண்ட்ல கிரில் ஆயில உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் பார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கும் ரெப்யூட்டட் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிராடான கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல். அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கிரில் ஆயில் பர்ச்சேஸ் பண்றோம். ரெண்டாவது, பயோபைப்ரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது பெப்பர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இது யார் வந்து பேட்டன்ட் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் நாம இந்த பயோபைப்ரின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்டோட இன்கிரியன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பார்ட் வந்து பயோபைப்ரின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க. அந்த பயோபைப்ரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமிலாப்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி குர்குமின், அதாவது குர்குமின் C3 காம்ப்ளெக்ஸ் சமீரா அப்படிங்கிற கம்பெனில இருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி குளுட்டோதயான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிடோ ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனில இருந்து எடுத்திருப்பாங்க. விட்டமின் E BASF அப்படிங்கிற பார்மசூட்டிக்கல் கம்பெனில இருந்து எடுத்திருப்பாங்க. அஸ்வகந்தா அப்படின்னா நம்ம ஜென்ரலா நீங்க மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா பவுடர் ஃபார்மட்லையும் கஷாயம் ஃபார்மட்லையும் குவாத் ஃபார்மட்லையும் நிறைய கம்பெனிகளை நீங்க பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து லோக்கல் மேடு. பட் நாம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து உலக அளவுல பிரசித்தி பெற்ற KSM 66 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸும் 24க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க தான் நமக்கான சப்ளையர் அஸ்வா KSM 66. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்ரிஃபோலிக், NMN அதாவது ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா. உலகத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா NMN. இந்த NMN ஃபார்முலா வந்து உத்தீவர் அப்படிங்கிற கம்பெனில இருந்து எடுத்திருக்காங்க. கொலாஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜா, அதாவது மெரைன் கொலாஜன்ல உலகத்துல நம்பர் 1 and 2 கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் குவாலிட்டி ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான். செகண்ட் பிளேஸ் இருக்கிறது கொரியா. ஆனா நாம வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்ஜா அப்படிங்கிற கம்பெனி, அவங்க தான் உலகத்துல ஜப்பான்லயே நம்பர் 1 கம்பெனி இன்ஜா. மரைன் கொலாஜன் எடுத்துக்கிட்டீங்கனால இன்ஜா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரியன்ட்டும், நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்கிரியன்ட்டும் உலகத்திலேயே நம்பர் 1 யாரு, நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல கூட கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ணவங்க யாரு, யார் பேட்டன்ட் வச்சிருக்காங்க, இப்படி தேடி தேடி வாங்கி கொடுக்கறதுனால நம்ம கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டும், நீங்க 400 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அல்லது 8000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதுக்கான பர்பஸ், நம்ம என்ன பர்பஸுக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் அஸ்டோனியா ஒன்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸும் டிசைன் பண்ணப்படுது. இதுதான் இவங்களுடைய உயர்ந்த நோக்கம்.
அப்போ இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் யூசர்ஸுக்கு அவங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆகுது. இதுக்காகத்தான் சார் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் அந்த பிரச்சனைல இருந்து வர முடியல, அல்லது நான் நெடிய வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு சரியான ஒரு சப்ளிமெண்ட் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு தேடக்கூடிய நபர்களுக்கு அஸ்டோனியா ஒன் கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படிங்கிறது வந்து தி பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் ஃபார்முலேஷன். உலகத்துல ப்ரூஃப் பண்ண, கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண ப்ராடக்டை வச்சு டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் கொடுக்குறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்ல, 3வது பாயிண்ட்ஸ் நம்ம கம்பெனியை வந்து இன்னொரு இடத்துல தூக்கி பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய கோர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாயிண்ட்ஸ். எல்லா இன்டர்நேஷனல் கம்பெனிகள்லையும் இந்த கோர் பிரின்சிபல் கிடையாது. ஆனால் சில வெல்னஸ் கம்பெனிகள்ல அவங்களுக்குன்னு ஒரு கோர் பிரின்சிபலை வச்சுக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கம்பெனிகளை விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவுக்கு தான் கோர் பிரின்சிபலை ப்ராப்பரா வச்சுட்டு இருக்கக்கூடிய சில இன்டர்நேஷனல் கம்பெனிகள்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளோட கோர் பிரின்சிபலோட இயங்கக்கூடிய கம்பெனி. என்ன கோர் பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளது வந்து ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர் பிரின்சிபல். வாட் இஸ் ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ்? இன்னைக்கு ப்ரோபயோட்டிக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய கட் ஹெல்த்தை மேம்படுத்தக்கூடிய, நம்மளுடைய குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நுண் உயிர்களின் கூட்டத்தை தான் ப்ரோபயோட்டிக்னு சொல்றோம். அந்த ப்ரோபயோட்டிக்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய குடலை ஆரோக்கியப்படுத்தாமல் நாம எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் வெளிவர முடியாது. இதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபயோட்டிக் இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும், எல்லா ஆராய்ச்சி நிறுவனங்களும், நிறைய சயின்டிஸ்ட் இத பேசிஸ்ல ஆராய்ச்சி பண்றாங்க. காரணம், நம்மளுடைய குடல் பாக்டீரியாக்களை மேம்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க முடியும், நம்மளுடைய பிரைன் அக்சஸ் வலுவாக்க முடியும். நாம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அல்லது நாம சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பகுத்து நம்மளுடைய செல்ஸ் என்ன ஃபார்மட்ல கேக்குதோ அந்த ஃபார்மட்ல மாத்தி கொடுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக் தான் அடிப்படை. நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள் தான் நம்மளுக்கு தேவை. அப்படின்னா அந்த தேவைக்கினுடைய அடிப்படை, அதனுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளோட கட்ல இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பல நிறுவனங்கள் இதை ஒரு ப்ராடக்டா வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட அஸ்டோனியா ஒன் எல்லா ப்ராடக்ட்டுகள்லையும், நம்மளோட எல்லா கேப்சூல்கள்லையும், எல்லா டேப்லெட்டுகள்லையும் ப்ரோபயோட்டிக்ங்கிறது ஒரு பார்ட்டா வச்சு ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லையும் ஒவ்வொரு டேப்லெட்லையும் 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட ப்ரோபயோட்டிக்களை இன்பில்ட் ஆக்கி கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். 2வது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஜென்ரலா ஆன்டி ஆக்சிடென்ட்டை ஒரு வியாபார பொருளாக அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரு இன்கிரியன்ட் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல, நாம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழங்கள்ல, நாம எடுத்துக்கக்கூடிய கீரைகள், கீரை வகைகள்ல, பழ வகைகள்ல, எல்லா வகையான இடத்துலையும் ஏதாவது சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ் என்ன அப்படின்னா, நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா டாப் 10 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டாப் 20 ஆன்டி ஆக்சிடென்ட், டாப் 4 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லிட்டு உலகத்துல ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ஆராய்ச்சிகள் பெரிய அளவுல நடந்துட்டு வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான செல்களை காப்பாற்றுவதன் மூலமாக, டேமேஜ்ல இருந்து காப்பாற்றுறதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இதுதான் பிரியாரிட்டி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. காரணம், ஒரு செல்லை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட செல்ஸ். இந்த செல்ஸை ப்ரொடெக்ட் பண்றது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்மளுடைய செல் ஆக்சிடேஷன் ஆவதை, பிரிந்து போவதை, அழிந்து போவதை தடுக்கக்கூடிய ஒரு காரணியை தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றோம். அது சில பழங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது, சில காய்கறிகள்ல கிடைக்குது, சில கீரை வகைகள்ல கிடைக்குது, சில பட்டை வகைகள்ல கிடைக்குது, இந்த மாதிரி சில விதைகள்ல இருந்து கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய நிறுவனம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
நம்மளோட ஆர்கன்ஸுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே அந்தந்த கேப்சூல்லயே இன்பில்ட் பண்றாங்க. இது பிரின்சிபல் 2. பிரின்சிபல் 3, ஜென்ரலா இன்னைக்கு இந்தியாவில் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஆயுர்வேதா ப்ரூவன் இன்கிரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபார்முலேஷன்ஸை ஃபைனல் பண்றாங்க. எந்த ஆர்கனுக்கு எந்த நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேதா இன்கிரியன்ட் இருக்கு, எந்த ஆர்கனுக்கு இது வரைக்கும் கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண இன்கிரியன்ஸ் இருக்கு, எந்த ஆர்கனுக்கு இது கொடுத்தா சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் பல நிறுவனங்கள் பண்றாங்க. நம்மளோட பேப்பர்ஸ்லயும் நம்மளுடைய இன்கிரியன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான இன்கிரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணாலும் கூட நாம ஒரு தனித்துவமான ஒவ்வொரு இன்கிரியன்ட்லும் அதுல என்ன பீனால்ஸ் இருக்குது, என்ன பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கு, அது ரீச் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதனோட கான்சன்ட்ரேஷன், அதனோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்டை வந்து ஃபார்முலேட் பண்றோம். 4வது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்ப ஜென்ரலா நம்ம டாக்டர் கிட்ட போனாலும் சரி, ஒரு ஊட்டச்சத்து நிபுணர்கிட்ட போனாலும் சரி, நீங்க என்ன சப்ளிமெண்ட்ஸை நீங்க சாப்பிட்டாலும், நீங்க வெயிட் லாஸுக்கு சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஹார்ட்டுக்கோ லிவருக்கோ லங்கோ எதுக்கு நீங்க சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த உறுப்புக்கு அந்த சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அது சப்போர்ட் ஆகல அப்படின்னா உள்ள மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தடைப்படும். அப்ப என்ன சாப்பிட்டாலும் அதுக்கான ஃபுல் வேல்யூ நம்ம பாடிக்கு கிடைக்கும். அப்போ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா விட்டமின் மினரல் கேப் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது டெஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. இதை பூர்த்தி பண்றதுக்காக நம்மளுடைய எல்லா கேப்சூல்ஸ்லையும் விட்டமின்ஸும் மினரல்ஸையும் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. 5வதாக இது எல்லா ஃபார்முலேஷன்ஸோட மிக முக்கியமான ஃபார்முலேஷன்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நம்மளுடைய செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடிமையாய் போகும். அந்த அடிமையில இருந்து மீட்டெடுக்கக்கூடிய நம்மளுடைய செல்ஸினுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன்ஸ் இன்பில்டா இருக்கு. இந்த 5ம் சேர்த்தன ஒரு ஃபார்முலேஷன்ஸை தான் ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலேஷன்ஸ்ல நம்மளுடைய கோர் பிரின்சிபல் வச்சிருக்காங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 நம்மளோட அட்வைசரி போர்ட், பாயிண்ட் நம்பர் 2 நம்மளோட பேட்டன்டட் இன்கிரியன்ட்ஸ், அடுத்தது ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ். இத பேசிஸ்ல தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதனால நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஜென்ரலா ஒரே ஒரு கேப்சூல் கொடுத்தா கூட அந்த முழுமையான சக்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு ரொம்ப ஹை யூரிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம்னு தெரியல, நான் பல வருஷமா போராடிட்டு இருக்கேன், அதுக்காக நான் நான்வெஜ் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க சிக்கன் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றாங்க, என்னால காலை கீழே போட்டு ஓட்ட முடியல, கார் ஓட்டுனா எனக்கு யூரிக் ஆசிட் ஃபுல்லா வீங்கிடுது காலு, என்னால கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 சிரமப்பட்டு என்கிட்ட பேசினார். நம்மளோட யூரிக் ஆசிட் கேப்சூல் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். வித்தின் த வீக் அவர் சொல்றாரு, என்னோட வீக்கங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு, எனக்கு பெயினே இப்ப இல்லை, 1 வீக்ல உங்களோட ப்ராடக்ட் வந்து மாயாஜாலம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபார்முலா, நம்மளோட சயின்ஸ், நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் பேக்ரவுண்ட் இதுதான். சரி, ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 4 ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீனமான ஒரு 4 ப்ராடக்ட்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கறதா தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து krill 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து 7x ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க நம்ம கம்பெனி. ஜென்ரலா நீங்க எந்த கம்பெனியா வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த கம்பெனில அல்லது ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட், ஒரே பொருள் பல விதமான பிரச்சனைகளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு இன்கிரியன்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் EPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3. இதைத்தான் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமா சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு 17 வகையான பிரச்சனைகளுக்கு இது கிளினிக்கலி ப்ரூஃப் ஆயிருக்கு. ஒரு ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு இன்கிரியன்ட் மட்டும் ஒரு 17 வகையான 17 டைப் ஆஃப் கிளினிக்கல் ப்ரூவன்ஸ் இருக்கு.
இது நம்ம பாடியில இருக்கிற உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான சிஸ்டத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது சப்போர்ட் பண்ணாத ஒரு சிஸ்டமே இருக்காது. அந்த அளவுக்கு omega-3 அப்படின்னு சொல்லக்கூடிய எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ல வந்து மொத்தம் 3 இருக்கு. EPA, DHA, ALAன்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப மிக முக்கியமானது ட்வின் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லணும்னா அது 2, அது EPA அண்ட் DHA. இந்த ரெண்டோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு அதனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பைன்டு பெனிஃபிட், மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுக்காக தான் நிறைய கம்பெனிகள் இத ஒரு ஒரு இன்கிரிடியண்டா கொடுப்பாங்க. ஜென்ரலா இந்த omega-3 அப்படிங்கிறது 2 ஃபார்மட்ஸ்ல 2 வகைகள்லையும் கிடைக்கும். ஒன்னு வந்து நான்வெஜ் சோர்ஸ், அதாவது அனிமல் சோர்ஸ். இன்னொன்னு வெஜ் சோர்ஸ். வெஜ் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மிக முக்கியமான இடங்கள். ஒண்ணு வந்து சில ஆல்கேல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய omega-3 இருக்கு. சில ஆல்கே, கடல் ஆல்கேல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய omega-3 இருக்கு. அடுத்தது அக்ரூட்னு சொல்லக்கூடிய விதை பருப்புகள்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய omega-3 இருக்கு. இது எல்லாமே வெஜ் பேசிஸ். இது எல்லாமே வெஜ் பேசிஸ். நான்வெஜ் பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனிமல் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஷ் ஆயில்ல இருந்து எடுக்கக்கூடிய omega-3 இருக்கு. கிரில் ஃபிஷ்ல இருந்து எடுக்கக்கூடிய omega-3 இருக்கு. இது எல்லாமே வந்து நான்வெஜ் பேஸ். இதுல நான்வெஜ் பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது கிரில் ஆயில். கிரில் ஆயில் அப்படிங்கிறது ஒரு வகையான கணுக்கால்களை உடைய கிரில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனினத்தை சார்ந்த ஒரு வகையில இருந்து எடுக்கக்கூடியதுதான் கிரில் ஆயில். முன்ன ஆரம்ப காலங்கள்ல omega-3 அப்படின்னாலே ஃபிஷ் ஆயில் அப்படிங்கிறத அட்மீர் ஆயிருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரில் ஆயில் தான். இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் அப்படின்னா கிரில் ஆயில் தான். இப்போ நீங்க omega-3ல ஒரு நான்வெஜ் சோர்ஸ்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபிஷ் ஆயில் எடுக்கணும். அந்த ஃபிஷ் ஆயிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கம்பைன்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ட்ரைகிளிசரைடும் omega-3 ஃபேட்டி ஆசிட் தான் அதனோட கம்பைன்ஸ். பட் கிரில் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வகையான கம்பைன்டு ப்ராடக்ட் இருக்கும். ஒன்று வந்து omega-3 சொல்லக்கூடிய EPA, DHA, 2வது கோலின், 3வது பாஸ்பேட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் இதுல வந்து ஒரு ஒரு கம்பைன்ஸா இருக்கும். மெயினா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்தாசாந்தின், அதாவது ஆஸ்தாசாந்தின் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராடக்ட்டுகள்ல ஒண்ணு கிரில் ஆயில். ஜென்ரலா எல்லா கிரில் ஆயில்லையுமே ஆஸ்தாசாந்தினுடைய ரிச்னஸ் இருக்காது. இப்போ கிரில் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோ கலர், பட் கிரில் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரூன் டார்க் ரெட் கலர். அந்த ரெட் கலரை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்தாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இது ரிச்சா இருக்கிறது கிரில் ஆயில்ல. ஜென்ரலா டியர் ஃப்ரெண்ட்ஸ், omega-3 உலகத்துல சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுல கிரில் ஆயில் அப்படிங்கிறது சூப்பர் ஃபுட் சொல்லலாம். பட் omega-3 இருக்கக்கூடிய கிரில் ஆயில் உலகத்துல நம்பர் 1 சேல்ஸ் தான். நிறைய கம்பெனிகள்ல இதை கிளைம் பண்றாங்க. நிறைய கம்பெனிகள்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு சப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறாங்க, ரிசல்ட் ஓரியன்ட் சப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறாங்க. பட் நம்மளோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்துல சூப்பர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டு தான் வேர்ல்டுல நம்பர் 1 குவாலிட்டி. அதுலயும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா omega-3 ரிச்சா இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்தபடியா ஆஸ்தாசாந்தின் அப்படிங்கிறது ரொம்ப ரிச் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாஃப்ட் ஜெல்லையும் கிட்டத்தட்ட 1.5 mg 1.5 mg இன்பில்டா ஆஸ்தாசாந்தின் இருக்கு. இன்பில்டா ஆஸ்தாசாந்தின் இருக்கு. ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளவு ஆஸ்தாசாந்தின் தேவைப்படுது நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்காக, நம்மளுடைய செல் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 mg 4 mg கிடைச்சதுன்னா
ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம சப்ளிமெண்ட் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஜென்ரலா இந்த 4 எம்ஜி அப்படிங்கிறது ஆல்கே சோர்ஸ்ல இருந்தும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கடல் ஃபிஷ்ல இருந்து நிறைய கிரில் ஃபிஷ், அதாவது கணுக்கால்களுடைய எதெல்லாம் அந்த நம்மளுடைய மெரைன்ல ரோஸ் கலர்ல டார்க் ரெட் கலர்ல இருக்கோ, ஓடுகளையும் கணுக்கால்களையும் அதனுடைய தோள்களையும் வச்சிருக்கோ, அதுல எல்லாத்துலயுமே ஆஸ்டாசாந்தின் இருக்குதுன்னு அர்த்தம். ஒமேகா 3 கம்பைன் ஆன ஆஸ்டாசாந்தின் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும், சால்மன் ஃபிஷ், பசிபிக்ல இருக்கக்கூடிய பியூரஸ்ட் வாட்டர்ல வாழக்கூடிய சால்மன் ஃபிஷ் வந்து ஒமேகா 3யும் ஆஸ்டாசாந்தினும் ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு அனிமல் சோர்ஸ் சால்மன் ஃபிஷ். அதுக்கு அந்த நிறம், அந்த ரோஸ் கலரை எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் சால்மனுக்கு அந்த ரோஸ் கலரை கொடுக்கக்கூடியது ஆஸ்டாசாந்தின் தான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சூப்பர்பா இந்த கிரில் ஆயில் வந்து அட்லாண்டிக், அதாவது சுத்தமான கடல் பரப்பு, அந்த கடல் பரப்புல ஒரு அட்லாண்டிக்னா உங்களுக்கு தெரியும், மனித நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு கடல் பரப்பு, ஒரு ஏரியா, ஒரு மிகப்பெரிய ஏரியா அட்லாண்டிக் கடல் அப்படிங்கிறது. அங்க நம்மளுடைய அந்த சீனுடைய ஆழம் அப்படிங்கிறது பல 100 கிலோமீட்டர்ஸ். ஜென்ரலா நம்ம இந்த சொல்லக்கூடிய அந்த கிரில் ஃபிஷ், அதுக்கு ஒரு ஸ்டோரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இறால் வகை மாதிரி தெரிஞ்சாலும் இறால் வகை கிடையாது, இது ஒரு செப்பரேட் ஸ்பீசிஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி ஆழத்துல போயிட்டு தன்னுடைய முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது. 3000 மீட்டர் ஆழம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மேல்மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஆழத்துல போய் முட்டை வச்சு குஞ்சு பறிச்சு வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கிரில் ஃபிஷ்க்கு இருக்கு. இதுலயும் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூப்பர் பாப் கிரில் ஆயில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்த கிரில் ஃபிஷ், கிட்டத்தட்ட 1 இயர் ஆன அடல்ட் கிரில் ஃபிஷ்ல இருந்து, அந்த ஸ்பெசிபிக்கான கிரில் ஃபிஷ்ல இருந்து பிடிச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி வர்றதுனால இந்த சூப்பர் பா கிரில் ஃபிஷ் ஆயில் அப்படிங்கிறது வந்து உலகத்துல நம்பர் 1 இருக்கு. இதோட மட்டும் நம்ம கம்பெனி நிக்கலங்க, அதோட வேல்யூ ஆட் பண்றதுக்காக. அப்போ ஜென்ரலா இந்த கிரில் ஆயில்ல 1.5 கிராம் அளவுக்கு ஆஸ்டாசாந்தின் இருக்கு ஒவ்வொரு டோசேஜ்லயும். இதுவே ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனாலும் நம்மளோட கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அடிஷ்னலா ஆல்கையில இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்ட ஆஸ்டாசாந்தினை ஒரு 2 mg ஒவ்வொரு சாஃப்ட் ஜெல்லையும் அடிஷ்னலா ஒரு 2 mg ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 3.5 to 4 mg வரைக்கும் ஆஸ்டாசாந்தின் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இது ஒரு வேல்யூ ஆடட் எடிஷன் சொல்லலாம். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கிரில் ஆயிலுக்கும் நம்ம கிரில் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வேல்யூ ஆடட், கிட்டத்தட்ட ஆஸ்டாசாந்தினை அதிகமாக இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோட சேர்த்து இன்னொரு 5 வகையான இன்கிரிடியன்ஸை இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு கோஎன்சைம் Q10, குளுட்டோதயான், வைட்டமின் K2, வைட்டமின் E, ரெஸ்வரட்டால். இந்த மாதிரி அடிஷ்னலா கிரிலாயிலோட சேர்த்து, கிரிலாயிலேயே உலகத்துல நம்பர் 1, அதுல ஆஸ்டாசாந்தினை இன்பில்ட் பண்ணி கோஎன்சைம் Q10 போட்டு K2 போட்டு அதே மாதிரி வைட்டமின் E இதெல்லாம் சேர்த்து 7x அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 மடங்கு அதிக திறன் வாய்ந்த கிரில் ஆயில உருவாக்கி கொடுத்துருக்கு. இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு 6 வகையான மேஜரான பெனிஃபிட்ஸும் ஒரு 17க்கும் மேற்பட்ட நார்மல் பெனிஃபிட்ஸையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கிரில் ஆயில். ஜென்ரலா இது நம்மளுடைய ஸ்கின் சம்பந்தமான ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நம்மளோட பிரைன் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும், வந்திருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கும், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும், நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், மன உளைச்சல் இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய
மனம் சார்ந்த பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும், பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் இந்த ப்ராடக்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டிவிட்டியா இருக்கு. இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட். கிரில் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் பல விதமான பெனிஃபிட்ஸ், ஆண்களுடைய உயிரணுக்களுடைய உற்பத்தி ஆகட்டும், விட்டாலிட்டி ஆகட்டும், அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி மல்டிஃபுல் பெனிஃபிட்ஸ், 1-2 பெனிஃபிட்ஸ் இல்ல, 6 மேஜரான பெனிஃபிட்ஸும் பிளஸ் ஆன்சிலரியா ஒரு 17க்கும் மேற்பட்ட பெனிஃபிட்ஸும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கிரில் ஒன். இந்த ஒரே ஒரு ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து ஒரு 6 மாசம் எடுத்துட்டு வந்தாலே மேக்சிமம் பிரச்சனைகளை நம்மளால ஹேண்டில் பண்ணி வெளியில வர முடியும். இதுல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன்ஸ். ஜென்ரலா நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைகள், ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஆகட்டும், அல்லது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆகட்டும், இத நம்ம ஒரு ஈவன் டயபெட்டிக் கூட ஆகட்டும், எல்லாமே வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உடல் செல்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கங்கள். எந்தெந்த இடத்துலலாம் உடல்ல வீக்கங்கள் ஏற்படுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நோய் தொற்று அல்லது நோய் தொற்றுக்கு காரணமாக ஒரு இருக்கும். அந்த வகையில நம்ம பாடியில நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரில் ஒன் நம்மளோட ஒமேகாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து, டே 1 பேபில இருந்து அடல்ட் வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இந்த ப்ராடக்டை சாப்பிட முடியும். ஹார்ட் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரைகிளிசரைட் லெவல்ல குறைக்கிறதுக்கும், HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கூடுறதுக்கும், பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் அக்ரிகேஷனை குறைக்கிறதுக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் இது சப்போர்ட் ஆகும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்லி ஃபேட், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல், பெல்லி ஃபேட் அதாவது நம்மளுடைய அடி வயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையறதுக்கும், ட்ரைகிளிசரைட் குறையறதுக்கும் இந்த ஒமேகா 3 சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த், அல்சைமருக்கு சப்போர்ட் பண்ணுது. கேன்சர் ப்ரிவென்டிவ் ப்ராடக்ட். ஜென்ரலா ஒமேகா 3 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஆஸ்ட்ராஜாந்தின் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேன்சர் ப்ரிவென்டிங் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணா இன்னும் 2 மணி நேரம் ஷேர் பண்ற அளவுக்கு சப்டிவிஷனா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நாம என்னதான் சொன்னாலும் கூட ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை வாங்கி சாப்பிடும் போது மட்டும்தான் இதை வந்து இந்த பெனிஃபிட்டை உணர முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 60 சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய ஒரு அழகான, ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட் நம்மளுக்கு மேக்சிமம் நாளைக்கு நம்ம கையில கிடைக்குது. இன்னைக்கு வர வேண்டியது நம்ம ப்ராடக்ட் நாளைக்கு நம்ம கையில கிடைக்குது. இந்த மாதிரியான ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர். நம்ம கிட்ட அவைலபிளா ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா ஒரு 7x ஃபார்முலாவில் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ காலையில ஒரு சாப்ஜெல், சாயந்தரம் ஒரு சாப்ஜெல் சாப்பிடலாம். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஃபிஷ் சோர்ஸ்ல ப்ராடக்டா நம்ம சாப்பிடும்போது, நான்வெஜ் சோர்ஸ்ல, அதாவது வெஜிடேரியன் ஒமேகா 3 தவிர மீதி எந்த சோர்ஸை நம்ம எடுத்தாலும் கூட நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏப்பம் வரும்போது ஒரு ஸ்மெல்லி இருக்கும். அதை ஸ்லக்கி ஸ்மெல் சொல்லுவாங்க ஃபிஷ்ஷோடது. ஸோ இதெல்லாம் கிரில் ஃபிஷ்ல வராது. அதனால ரொம்ப அழகா ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி நம்மளுடைய பாடி வந்து அதை ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய பாஸ்பேட் இருக்கக்கூடிய ஒரு மாலிகூல் தான் இது. வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நண்பர்களே, நம்ம யாருக்கு எந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்றதா இருந்தாலும் இதோட சேர்த்து சஜஸ்ட் பண்ணலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் சம்பந்தமான ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம சப்போர்ட் பண்றதா இருந்தாலும், பிரெயின் அண்ட் மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை சப்போர்ட் பண்றதா இருந்தாலும், இதை அடிஷ்னலா சேர்த்து கொடுக்கும் போது மிகப்பெரிய ரிசல்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும்.